நெஃப்ரானை எப்படி ஈஸியாக வரையலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல் யூ போட்டுப்போம். ஸ்கேலை வச்சு போடுவோம். கையில் போட்டாலாம், ஆனால் வந்து ஸ்கேல் வச்சு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெஃப்ரான் வந்து கிட்னியினுடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். இப்போ நம்ம யூ வந்து வரைஞ்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற லைனை கொஞ்சம் நீளமாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வரைஞ்சிக்கிட்டு இப்போ இதே என்ன பண்ணோம், ஸ்கேல் வச்சு போட்டுக்கணும். இந்த பக்கம் இதுக்கு சமமாக லைன் போட்டுக்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், இதை அப்படியே என்ன பண்ணோம், பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி இதையும் பெண்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி இந்த பக்கம் பெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போவும் ஸ்கேல் வச்சு இந்த லைனை கொஞ்சம் நீளமாக்கிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் ஒரு லைனு நல்லா நீளமாக வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கலெக்டிங் டக். இது வந்து என்னதுன்னா கலெக்டிங் டக். இதில் இடையில பிரான்ச்சஸ் வரும், அதை காட்டுறதுக்காக இந்த லைனை கொஞ்சம் வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி இதை விட்டு இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த இடத்துல. இப்போ கலெக்டிங் டக் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து பவுமேன்ஸ் கேப்சூல் வரையணும். அதுக்கு இந்த ப்ராக்சிமல் டியூபிள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நீளமாக்கிக்கணும் ஸ்கேலை வச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் நீளமாக்கணும். ஓகே, இப்போது நீளமாக்கியாச்சு. இப்போ வந்து பவுமேன்ஸ் கேப்சூல் வரையணும். இதை வந்து ஒரு சர்க்கிள் இங்கே வரைஞ்சிக்கோங்க. கையில் வரைஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் சரி. இந்த இடத்துல வந்து கேப் வர மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகே, நல்லா பெண்ட் அழகாக வர மாதிரி வரையணும். இப்போது இது வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு ஆர்டரியோல், இங்கேருந்து ஒரு ஆர்டரியோல், உள்ளே வந்து glomerulus, அது ஃபுல்லாகவே பிளட் கேப்லரிஸ் இருக்கும். அதை சும்மா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நிறையா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து glomerulus, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரக்கூடிய இது இந்த ஆர்டரி வந்து எஃபரண்ட் ஆர்டரியோல். efferent arteriole.
இந்த பக்கம் வரது வந்து afferent arteriole. அடுத்து வந்து இந்த டியூப், இங்க இருக்கக்கூடிய இந்த டியூப் வந்து proximal tubule. அடுத்து இந்த டியூபுக்கு இதுக்கு நிறைய எழுதிடலாம், distal tubule. அடுத்து இந்த லூப் வந்து loops of Henle. இதுக்கு collecting duct, collecting duct. இது 9th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த டயக்ராம் வரும். தேங்க்யூ.